வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பிசி பெல்லே பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம இப்போ செய்ய போகிறது பிசி பெல்லே பாத். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பிசி பெல்லே பாத் போட்டிருக்கிறோம். அது நம்ம ஸ்டைல், தமிழ்நாட்டு ஸ்டைல்னு சொல்லி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஜாஸ்தி மசாலா சேர்க்காமல் போட்டிருந்தோம். இது கர்நாடகா ஸ்டைல்லே பண்ண போகிறோம். பிசி பெல்லே பாத். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிசினா சூடு, பெல்லேனா பருப்பு, சூடான பருப்பு சாதம், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்து களைஞ்சி ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் துவரம்பருப்பு தான் சேர்க்கணும். இதுவும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ பிசி பெல்லே பாத்துக்கு உண்டான பவுடர், அந்த மசாலா பவுடர் ஒன்றா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் கொஞ்சம் மிளகா போட்டுடலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மிளகா காரம் இருக்காதுங்கிறதுனால நான் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் மற்ற பருப்புகளை வறுக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, பரவாயில்ல. அந்த எண்ணெயில் கடலைப்பருப்பை வறுத்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுப்படணும். பருப்பு வகைகள் வறுப்பட்டால் தான் அந்த பச்சை வாசனை போகும். இல்லைன்னா சாதம் ரொம்ப கொலன்னு ஆகிடும். இப்போ இதை எடுக்கிறப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு பாதி வறுப்பட்டுருக்கு. அதோட உளுந்தம்பருப்பை போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா நிறக்க 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வறுப்படட்டும். கொஞ்சம் சுருள் பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு ஜாதிபத்திரி, கொஞ்சமாக ஒரு கல்பாசி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது கண்ணுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு தான். இதில் போட்டுடலாம். நல்லா போட்டுடலாம், ஏன்னா பருப்பு வறுப்பட்டுருச்சு. சீரகத்தை போட்டுடலாம், பொரிஞ்சிரும். மல்லி நான் தனி மல்லியாக இல்லாமல் மல்லி தூளாக வச்சுருக்கேன். அதனால் அடுப்பை அணைச்சிட்டு அதில் போட்டாலே போதும். இது முதல்ல தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பருப்புகள் வறுத்த அதே பேனில் அதை எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு தேங்காயை போட போகிறோம். தேங்காய் பூ நல்லா வறுத்தரலாம். வாசனை வர வறுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கர்நாடகா சமையலில் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அதை வறுத்து போடுறப்போ அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா அதில் வெளியில் தேங்காய் எண்ணெய் வாசனை வரும். அதுக்கு நமக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நல்லா முத்தின தேங்காயாக எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வறுக்கிறப்போ வாசனை வந்துடும். அந்த எண்ணெய் கக்கீருன்னு சொல்லுவாங்க. அதனால் இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். தேங்காய் பூ நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. இதோடு நான் முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி பருப்பு தாளிக்கிறப்பவும் போடுவோம். இது வறுக்கணுங்கிறது இல்லை, சும்மா அந்த சூட்டில் கிளறினா போதும். கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா கசகசா போடுவாங்க. நான் கசகசா இதுலேயும் சேர்க்கறது இல்லை. கசகசா இதுலையெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் குருமா, அதுக்கெல்லாம் நான் முந்திரி பருப்பே அரைச்சி போட்டுருவேன். ஸோ இதில் முந்திரி பருப்பை தான் போட்டிருக்கோம். இது வறுப்பட வேண்டாம், அடுப்பு அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு முதல்ல அந்த பருப்பு வகையை பொடிச்சிட்டு அப்புறம் இதை சேர்த்து பொடிக்கலாம். மிக்சியில் இந்த வறுத்த பருப்பு வகைகள், மிளகாய், சீரகம், அந்த மசாலா பொருள், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, அது வறுத்து பவுட்ரு மாதிரி பொடிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வறுக்கிறப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்ல பவுடர் ஆகும். இப்போ இதோட அந்த தேங்காய் பூவையும் முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இந்த பேனை திரும்ப அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறோம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இது சாதத்தை இறக்குறப்போ போட போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே இறக்கி வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு அப்படியே குக்கர்லேயே எல்லாமே பண்ணிடலாம். சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், இது ஒரு முள்ளங்கி, கேரட், இது ஒரு சின்ன சவுச்சவு இருந்துச்சு, அதை நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக குடமிளகாய், பட்டாணி, சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் நல்லா நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பும் கலந்து வச்சதை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை வதக்கிடலாம். அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், நிறைய காய் இருக்கிறதுனால.
அடுத்து குடமிளகாயை போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு அரிசி பருப்பை சேர்த்துட்டு மிச்ச காய்கறிகளே சேர்க்கலாம். அரிசியை போட்டுடலாம். அடுத்தது அரிசியை சேர்த்தாச்சு, பருப்பை சேர்த்துடலாம். துவரம் பருப்பு முதலே கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடணும், அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா காயும் போட்டுடலாம். கொஞ்சம் சௌச்சோ, கேரட் எல்லாத்தையும் கலந்து போட்டுடலாம். கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன முள்ளங்கி இருந்தது, பட்டாணி கொஞ்சம், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சாத்தில் நல்லா சேர்க்கலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது, ரொம்பலாம் இனிச்சு போயிருக்காது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா கிடைக்கும், நல்ல இளமையை தக்க வைக்குங்கிறாங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ தூரம் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா, பிசிபிளை பார்த்து மசாலாவை நல்லா சேர்த்துடலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. அடுத்தது புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சிருக்கேன். ஸோ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்ந்துருது. அப்புறம் இந்த மிக்சியை நல்லா கழுவுனது, அது ஒரு அரை கப் தண்ணி வந்திருக்கும். இப்போ தண்ணி சேர்ந்து வந்திருக்கும், அதில் அதையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 3.5 கப் தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு 4 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்குறோம். ஏன்னா இந்த சாதம் வந்து கொஞ்சம் நல்ல கலராக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு வகைகள் வறுத்து போடுறதுனால கெட்டிப்படும். ஸோ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே வைக்கணும். தேவையான உப்பையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா ஒரு 5-6 சவுண்டு கூட வரட்டும், அல்லது தீ இறக்கி விட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி இறக்கிடலாம். குக்கர் நல்லா ஒரு 6-7 சவுண்டு வச்சு அந்த இது பூரா அடங்கினோடனே வெயிட்டை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம வெண்ணெய் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பாலில் படிஞ்ச ஏடு எடுத்து வச்சுருப்போம். முதல்ல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த ஏடையும் சேர்த்துடலாம், க்ரீமியாக இருக்கும். நல்லா சாதத்துக்கு நல்லா ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு முந்திரி பருப்பையும் மேலே தூவி எடுத்து பரிமாறிடலாம். முந்திரி பருப்பும் சேர்த்தாச்சு, நல்லா கிளறி எடுத்துகிட்டு பரிமாறிடலாம். சுவையான பிசிபெல்லை பாத் சுட சுட தயாராகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். அதுக்கு தொட்டுக்க வந்து குக்கும்பர் ரைத்தா, வெள்ளரிக்காய் நறுக்கி தயிரில் உப்பு மிளகுத்தூளும் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதோட கொஞ்சம் சிப்ஸும் வச்சுக்கலாம். அப்பளம், வடகம், வத்தல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.